தலைவர். ஆனா அன்அபிஷியலான கட்சியோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் தான். நிர்வாக கட்டமைப்பு முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் அவர் அலைபேசி ஆஃப் பண்ண உடனே கட்சியும் ஆஃப் ஆயிடுச்சு. அவர் போன் சைலண்டா போனோடனே கட்சியும் சைலண்ட் ஆயிடுச்சு. அவர் வைப்ரேட் ஆனதான் கட்சி வைப்ரேட் ஆகும். அவர் வெளியே வந்தோடனே கட்சி வெளியே வருது. அவர் வெளியே வந்தோடனே மாவட்ட செயலர் வெளியே வரான். இதுவரைக்கும் வெளியே வராத மாவட்ட செயலர் பனையூர் பாபு, ஈசிஆர் பாபு எல்லாரும் வெளியே வரான்னா என்ன அர்த்தம்னா எல்லா ரிமோட்டும் இவர் கையில இருக்கு. இது ஜானால தாங்க முடியல. இந்த நேரத்தை பயன்படுத்தி புஷியை எப்படியாவது வீழ்த்தணும். புஷி ஒரு கலைஞர் போல உருவாயிட்டாரு. அதாவது ஒரு ஸ்டாலின் மாதிரிலாம் கிடையாது. அவர் கலைஞராகவே தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு நாம தான் கலைஞர் அப்படின்னு அவர் கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. இதை நம்ம உடைக்கணும். இதை உடைச்சா மட்டும்தான் விஜய்க்கு பக்கத்துல விஜய் அக்சஸ் பண்ற இடத்துல நம்ம வர முடியும் சொல்லி ஜான் பிளான் பண்றாரு. ஜானுடைய பிளான் அடிப்படையில் தாவேக்கால கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் களமிறங்கி கிக் அவுட் புஷி அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட ஆரம்பிக்கிறாங்க. இது